அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 18/4/2026 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9லிருந்து 10:30 மணி வரை. குளிகை 6லிருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 மேஷ லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு ஒரு எளிமையான ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட நேரம் விலகுனாலே நமக்கு நன்மை நடக்குங்க. இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு ஒரிஜினலான கருங்காலி மாலை வாங்கி கொள்ள முடியும். இந்த கருங்காலி மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் ஒரிஜினலாக வாங்குறது நம்மக்கிட்ட ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ அதிகமான பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நல்லதும் நடந்திருக்கு. அதாவது நீண்ட காலமாக திருமணம் நடக்கலை, கையில் பணங்காசு தங்கலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த கருங்காலி மலையை அணிந்து அவங்க வாழ்க்கையில் நன்மை பெற்றிருக்காங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மனதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது நல்லது. இதனால் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட முடியும். பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு திருப்தி இருக்காது. இன்று பணி சூழல் சிறப்பானதாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடுவீர்கள். அவர்கள் உங்களை தவிர்ப்பது போன்ற உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பணம் காணப்படலாம். பெரிய அளவிலான முதலீட்டிற்கான முடிவுகளை எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களை மகிழ்ச்சியுடனும் ஆற்றலுடனும் வைத்துக் கொள்ளுங்கள். அசௌகரியங்கள் காணப்படலாம். இன்று திருப்தி கிடைப்பது சற்று கடினம். இன்று அமைதியாக இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை நீங்கள் ஒரு சிறப்பான வாய்ப்பை இழப்பீர்கள். திறமையோடு பணியாற்ற பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையினை இன்று சரியான முறையில் அணுகி விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் சோர்வு மற்றும் அமைதியின்றி இருப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சி இருக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மன அமைதியை கெடுக்கலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டியது மிகவும் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி மற்றும் இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சீராக இருக்கும். விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பணியை பொறுத்தவரை திறமைகள் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். இன்று பணிகளை மேல் அதிகாரிகள் தங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு பாராட்டுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை எண்ணங்களையும் கருத்துக்களையும் துணையோடு பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு சாதகமான நாள். எதிர்கால வாழ்க்கைக்கான பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை நன்றாக உள்ளது. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நாள் முழுவதும் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். நல்ல தைரியத்தோடு காணப்படுவீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கனவு காண்பீர்கள் மற்றும் சிந்திப்பீர்கள். ஆனால் இன்று நீங்கள் சில முக்கியமான நோக்கங்களை கொண்டிருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் மகிழ்ச்சி நிறைந்த ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அங்கீகாரத்தில் திருப்தி அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு சாதகமான நாள். உங்களுடைய சமநிலையான அணுகுமுறை மூலமாக இது சாத்தியப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணம் உங்களிடம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று நீங்கள் மனதை திடமாக வைத்துக்கொள்வதன் மூலமாக வலிமையோடு காணப்படுவீர்கள்.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மந்தமான நாளாக உங்களுக்கு அமையலாம். தேவையான விஷயங்களை செய்வதில் விழிப்போடு காணப்படுவீர்கள். இந்த நாளை நீங்கள் கவனமாக திட்டமிடுவது அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வது சற்று கடினமாக உணர்வீர்கள். பணியில் சில தவறுகளும் நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் காரணமாக துணையோடு தேவையில்லாத விவாதங்களும் தவறான புரிந்துணர்வும் காண்பீர்கள். இம்மாதிரியான நிகழ்வுகளை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தியானம் செய்வதன் மூலமாக மன அழுத்தத்தை குறைக்கலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் மன அழுத்தம் காரணமாக சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். மகிழ்ச்சியோடு இருக்க பாடல்களை கேட்டுக்கொள்வது மிகவும் நல்லது. மேலும் பணியை பொறுத்தவரை வேலைகள் பெருகி காணப்படலாம். எனவே பணிகளை திட்டமிட்டு அகற்றவேறு செய்ய வேண்டும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையினை சரியான முறையில் அணுகி விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் சோர்வு மற்றும் அமைதியின்றி இருப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சி இருக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையான பணம் பெறுவதில் சிக்கல் காணப்படுகிறது. பணத்தை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது. உங்களை நீங்கள் அமைதியாக ரிலாக்ஸாக வைத்துக்கொள்வது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய அன்றாட பணிகளை அதிர்ஷ்டவசமாக குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய முகத்தில் காணப்படக்கூடிய உற்சாகம் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தலாம். பணியை பொறுத்தவரை பணி திறமைக்கான பாராட்டை பெறுவீர்கள். புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உண்மையாக நடந்து கொள்வீர்கள். இது அவருடனான நல்ல புரிந்துணர்வுக்கு வழிவகுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான பல வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு அபாரமானதாக இருக்கும். பரந்த நோக்கோடு காணப்படுவீர்கள். நீங்கள் சந்திக்கக்கூடிய தடைகளை தகர்த்து எறிவீர்கள். பணியை பொறுத்தவரை மிகுந்த சிரத்தையோடு பணியாற்றுவீர்கள். உங்களுடைய இந்த போக்கின் காரணமாக பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவையும் பாராட்டையும் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையோடு விசுவாசமாக இருப்பீர்கள். இது உறவை பராமரிக்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக காணப்படும். வங்கி இருப்பை நன்கு பராமரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய நிகழ்வுகளை எளிதாக எடுத்துக்கொண்டால் இந்த நாள் நன்றாக அமையும். புதிய மனிதர்களோடு கலந்துரையாடுவீர்கள். புதிய கூட்டாளிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மும்முரமாக செய்வீர்கள். பணி சுமை அதிகமாக காணப்படுகிறது. நீங்கள் சாமர்த்தியமாக அவற்றை கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்படவும் விவாதங்கள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இன்று உங்களது துணையோடு நீங்கள் நட்பான அணுகுமுறையை கையாள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் காரணமாக தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தூக்கமின்மையால் அவதிப்பட நேரிடலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தேவையற்ற கவலைகள் காரணமாக சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணி சுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணிகளை நன்றாக திட்டமிட்டு நேரத்திற்கு அவற்றை முடிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் காரணமாக துணையோடு கடுமையான வார்த்தைகளை இன்று பேச நேரிடலாம். அவ்வாறு பேசுவதை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படாது. வரவும் செலவும் இணைந்து காணப்படும். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நன்மை தரக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டுமே நினைப்பது நல்லது. அது உங்களுடைய மனதை அனுகூலமாக வைத்திருக்க உதவும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது. பயணங்கள் வழியில் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள். பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கருத்துக்களை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக சிறப்பான நாளாக அமைகிறது. துணையோடு பயனுள்ள திட்டங்கள் பற்றி விவாதிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சில தடைகளை கடந்த பின் உங்களுக்கு பணம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். அதை தக்க வைத்து கொள்ள நீங்கள் குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளினுடைய முடிவில் நீங்கள் கவலையாக காணப்படுவீர்கள். ஆனால் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு ஆசுவாசத்தோடு இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை இறுக்கமாக காணப்படுவதால் சிறப்போடு பணியாற்ற உகந்த நாள் அல்ல. சமயோஜித புத்தியோடு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன அழுத்தத்தை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நல்லவற்றையே நினையுங்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பதற்கு குறைந்த அளவு பணமே கிடைக்கும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.